ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/3/2026 சக்கரமர்லி. இனிமையான குழந்தைகளே, எப்படி பாப் தாதா 2 பேருமே நிரகங்காரியாக இருக்கிறாங்களோ, ஆத்ம அபிமானியாக இருக்கிறாங்களோ, அதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் 2 அப்பாவையும். இல்லை, கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் ஃபுல் ஆத்ம உணர்வில் பாபாவும் தாதாவும் பிரம்ம பாபாவும் சிவபாபாவும் இருக்கிற மாதிரி நீங்களும் ஆகணும். அப்போ தான் சதா முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை, என்ன ஆனாலும் எனக்கு எதுக்கு அகங்காரம், நான் தான் உடம்பே இல்லையே, வெறும் ஆத்மா தானே அப்படின்போது இங்கே இருக்கிற எந்த விஷயமும் உங்களுடைய கவனத்தை ஈர்க்காது. அப்போ தான் சொர்க்கத்தை நோக்கி முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. இல்லாட்டினா இங்கே நின்றுடுவீங்க. கேள்வி: உயர்ந்த பதவி அடையணும்னா எந்த விதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம்? பதில்: உயர்ந்த பதவி அடையணும்னா மனசால் கூட யாருக்கும் என் மூலமாக மனசால் கூட துக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை, மனசால் கூட நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு அஞ்ஞானத்திலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணம்தான் உங்களை உயர்ந்த பதவி அடைய வைக்கும். ஸோ அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தரை பற்றி தவறான எண்ணம் கூட வந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கோபம் வரக்கூடாது. தந்தையுடையவராக ஆகி பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். கோபம் வரக்கூடிய சூழ்நிலை வரும் இல்லையா, மாயாவுடைய வேலையை அது தானே. ஆனால் நீங்கள் கோபப்படாமல் இருக்கணும். மனசில் கூட வராமல் பார்த்துக்கணும். அப்படியே மனசில் வந்தாலும் வெளியில் காட்டக்கூடாது. அதுக்கப்புறம் மனசுலேயும் வராமல் அழிச்சிடணும். டக்குன்னு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிடணும். இல்லை, விழா எலும்பு ஈட்டியால் குத்தும்போது எவ்வளோ கோபம் வரணும், பாவம் அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. டக்குன்னு அதை கருணை வடிவம் கொடுத்துட்டார், அதுக்கு முடிஞ்சு போச்சு, பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றணும். கரெக்டு தானே. நாடகம் அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பாயிண்ட்டு, அவங்க தேக உணர்வில் இருக்கிறாங்க, மயக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அவங்க விழிப்புணர்வு அடையணும், அவ்வளோதான். ஸோ பாபாவுடையவராகி ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். பாபாவுடையவராகி பாபாவுடைய காரியத்தில் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது. இல்லை, அதாவது இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் தடையாக இருக்கக்கூடாது. யாராவது வாயால் பாபா பாபான்னு சொல்கிறாங்க, ஆனால் நடத்தை மட்டும் ராயலாக இல்லைன்னா அவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது இல்லையா. அது நடத்தையும் பேசணும். வாய் மட்டும் பேசினா போதாது, நடத்தை பேசணும், குணம் பேசணும். ஸோ அதனால்தான் எண்ணம் சொல் செயல் 3த்தினாலையும் நான் பாபா வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கணும். ஓம் சாந்தி. குழந்தைங்க தந்தைக்கிட்ட இருந்து கண்டிப்பாக ஆஸ்தி அடைய வேண்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்படி ஆஸ்தி அடைவோம்? ஸ்ரீமத் படி. ஒரே ஒரு கீதா சாஸ்திரத்தில் மட்டும்தான் ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதப்பட்டிருக்குது. அந்த பகவான் எல்லோருக்கும் தந்தை. ஸ்ரீமத் பகவான் மகா வாக்கியம். அப்போ கண்டிப்பாக பகவான் தான் எல்லோரையும் சிறந்தவர்களாக ஆக்கியிருப்பார். இப்போ எல்லோரும் சிறந்தவர்களாக இருக்கிறது சத்தியுகத்தில் தானே. அப்போ சத்தியுகத்துக்கு முன்னாடி தானே ஆக்கியிருக்க முடியும். எப்படி யுக யுகமாக ஆக்கியிருக்க முடியும் அப்படின்னா அதை புரிய வைக்கலாம். ஸ்ரீமத்னா உயர்ந்த வழி. உயர்ந்த வழியை ஃபாலோ பண்ணுறவங்க உயர்ந்தவர்களாக தானே ஆவாங்க. அப்படி உயர்ந்தவர்களாக ஸ்ரீமத் கொடுத்து நம்மளை மாற்றினதுனால தான் அந்த ஒரு தந்தைக்கு மகிமை. எதுவுமே பண்ணலன்னா அவருக்கு ஏன் மகிமை இல்லையா. ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படின்னா ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம்னு அர்த்தம். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஸோ ஸ்ரீமத் கூட அந்த ஒரு கீதையில் மட்டும்தான் அந்த வார்த்தை வருது.
பாடப்பட்டிருக்கு. வேறு எந்த சாஸ்திரத்துலேயும் ஸ்ரீமத் பகவான் மகா வாக்கியம்னு எழுதப்படலை. ஆனால் அதை எழுதுனாங்க பாருங்கள், வியாசர் பகவான் எழுதுனதை சொல்கிறாங்கல்ல, அவருக்கே கூட ஸ்ரீமத் யாருடையதுன்னு புரிஞ்சிக்கலை. ஏன் அதில் தவறு ஏற்பட்டுச்சு? பாபா தான் அதை புரிய வைக்கிறார். ஏன்னா அது ராவண ராஜ்யத்தில் தானே எழுதுகிறாங்க. இப்போ ராவணனுடைய வழிப்படி நடக்க முற்படுறாங்க. இப்போ ராவணனுடைய வழியே குழப்புற வழி தான் இல்லையா? ஸோ நிறைய விஷயங்கள் தலைகீழ இருக்கும் பக்தி மார்க்கத்தில். முதல்ல கடுமையிலும் கடுமையான தவற இந்த ராவண வழிப்படி நடக்கிறவங்க தான் செய்கிறாங்க. வேறு யார்? நாம தான் துவாபரகத்தில் கடுமையான தவறு பண்ணுறோம். ஸோ ஏன்னா ராவணனுடைய அடி விழுது. எப்படி சங்கரர் தான் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கெல்லாம் தூண்டுதல் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இந்த 5 விகாரங்கள்ன்ற ராவணன் தான் மனிதர்களை அழுக்காக்கிறதுக்கான தூண்டுதல் கொடுக்குறான் இல்லையா? காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற விகாரம் டக்குன்னு காமத்தில் விழ வைக்கிது. கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற கோப விகாரம் தப்பு பண்ண வைக்கிது, அழுக்காக்கிடுது. அதனால தான் இவனை அழிக்கணும், பதித்த பாவனரே வாங்க அப்படின்னு அப்பாவை கூப்பிட்றாங்க. அந்த பதித்த பாவனரோ ஒருத்தர் தானே. இதன் மூலமாக பதிதத்தை பாவனமாக்குறது தான் தந்தை, பதிதமாக்குறது வேற ஒருத்தர் அப்படின்றது நிரூபணமாகுது. ரெண்டும் ஒருவராக இருக்க முடியாது. இதை நீங்கள் தான் வரிசைக்கிரமமான முயற்சிப்படி புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த ஞானத்தை கேட்குற எல்லா பிரம்மகுமாரிகளுக்கும் அப்படியே நிச்சய புத்தியோடு தான் கேட்குறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்குது. எந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குமோ அந்த அளவுக்கு குஷி அதிகரிக்கும். பாபாவுடைய வழிப்படி நடக்க வேண்டி இருக்குது இல்லையா? நிச்சய புத்தி இருந்தால் பாபாவுடைய வழிப்படி நடப்போம். பாபாவுடைய வழிப்படி நடந்தாலே குஷி இருக்கும். ஸ்ரீமத் படி நாம் இந்த சுயராஜ்ய பதவியை அடையணும். மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கு லேட் ஆகாது இல்லையா? ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சி பண்ணுறோம். மாமா பாபாவை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்படி அவங்க தனக்கு சமமாக ஆக்கிற சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி நாம் கூட சேவை பண்ணணும். பண்ணுறோமான்னு செக் பண்ணணும். ஏன்னா மாமா பாபா என்ன சேவை செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்க தானே. சிவபாபா மற்றும் பிரம்மா தாதா 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் எல்லோரையும் விட சிவபாபாவுக்கு பக்கத்தில் பிரம்மா பாபாவுடைய ஆத்மா இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இவருடைய சம்பூர்ண ஸ்வரூபத்தை சூக்ஷ்மவதனத்தில் பார்க்குறோம். அப்போ பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும்பொழுதே மேலே சூக்ஷ்மவதனத்தில் அவ்யக்த பிரம்மாவை நிறைய பேர் காட்சியில் பார்த்தாங்க. அப்படின்னு அர்த்தம் இவர் முன்னாடியே ஆயிட்டார், அதனால் அவங்க வச்சிருக்கிறார். அப்போ கண்டிப்பாக எல்லோரையும் விட கூர்மையாக தானே இருப்பார் இல்லை? நிறைய பேருக்கு டவுட் வரும்ல, அது நான் இவர் மனுஷன் தானே. இப்போ பாபா தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாபாவே வராரு, பாபாவே அவரை சாம்பிள் பீஸாக வைக்கிறாருன்னா எல்லாரையும் விட பக்காவாக தானே இருப்பார். இதில் தான் பாபா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க, இங்கே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் இங்கே கூட ஒரு பதவியில் இருக்கிறாங்கன்னா அதை கடவுள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ன்ட்டு. அதை ஏன்னு எதிர்த்து கேட்டிங்கன்னா சந்தேக புத்தி உடையவர்களாக ஆகிடுவீங்க. ஸோ எப்படி தந்தை நிரகங்காரியாக இருக்கிறாரோ, ஆத்ம அபிமானி, அதாவது தேஹி அபிமானியா, தேக அபிமானி இல்லை, தேஹினா ஆத்ம அபிமானின்னு அர்த்தம்.
ஆத்மாபிமானியாக நிரகங்காரியாக எப்படி பாபா இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த பிரம்மா பாபா கூட நிரகங்காரியாக ஆத்மாபிமானியாக இருக்கிறார். சிவபாபா தான் புரிய வச்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்கிறார். முரளி நடத்தும் பொழுது பிரம்மா மூலமாக சிவபாபா சொல்லிட்டு இருக்கிறாருன்னு எப்பவும் நினைங்க அப்படின்னு சுயம் பாபாவே சொல்கிறார். சிவபாபாவே கண்டிப்பாக இந்த பிரம்மா பாபாவும் உங்களை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இவர் கேட்கலை, உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அவர் எப்படி உயர்ந்த பதவி அடைய முடியும்? அதனால் உங்களுடைய தேக அபிமானத்தை விட்டுட்டு சிவபாபா தான் பேசுகிறாருன்னு எப்பவும் நினைங்கன்னு பாபா சொல்கிறார். நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் உங்களை மாதிரியே அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார். சிவபாபா தான் புரிய வைக்கிறார். மற்றபடி பிரம்மா பாபாவோ பதித்த நிலையை கடந்து வந்திருக்கிறார். மம்மாவோ குமாரியாக இருந்தாங்க. ஸோ அதனால் மம்மா உயர்ந்து போயிட்டாங்க. அதனால் குமாரிகளாகிய நீங்கள் கூட மம்மாவை ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி மம்மா சம்பூர்ணமாகறாங்க. காரணம் குமாரியாக இருந்தால் ஈஸியாக சம்பூர்ணமாகலாம். அதே மாதிரி இல்லறவாசிகள் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் இப்போ அழுக்காக இருக்கிறேன், தூய்மை ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இங்கே முக்கியமான விஷயமே பாபாவை நினைக்கிற யாத்திரையில் இருக்கிறது தான். அதை தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். இதில் தேக அபிமானமே இருக்கக்கூடாது இல்லையா? ஆத்மா ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே தெரியக்கூடாது, உடம்பே பார்க்கக்கூடாது. நல்லது. இப்போ ஒரு சிலரால் முரளியை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பாபா சொல்கிறாரு, நல்லது, நினைவு யாத்திரையில் இருங்க, பாபா நினைவிலே இருங்க, பாபா சொன்னதை நினைங்க. அப்படி இல்லாட்டினா கூட பாபாவையாவது நினைங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு நினைங்க. ஆக்சுவலாக நினைவு யாத்திரையில் இருந்துக்கிட்டே முரளி நடத்தலாம். சூப்பர் இல்லை? நினைவு யாத்திரையில் இருந்துக்கிட்டே முரளி நடத்த முடியுன்றார் பாபா. அப்படி தானே நடத்துகிறார். ஆனால் யாத்திரை மறந்துடுறாங்க முரளி எடுக்கும் பொழுது. சரி பரவாயில்லன்றார். முரளி நடத்திட்டு பிறகு யாத்திரையில் ஈடுபடுங்க. ஆனால் முரளி நடத்தும்போது நினைவில் இருக்க முடியுன்றார். முடியலன்னா பரவாயில்லன்னு சொல்கிறாரே தவிர நம்மளுடைய லட்சியம் நினைவில் இருந்தே முரளி நடத்த ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே நினைவு யாத்திரை எங்கே போகிறோம்? பரந்தாமத்துக்கு. அது சத்தத்துக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்த நிலை. ஸோ இங்கே முக்கியமான விஷயமே தேகி அபிமானியாகி தந்தையை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான். மேலும் சக்கரத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கணும், சுதர்ஷன சக்கரத்தை நினைக்கணும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஸோ தந்தையை நினைவு செய்யுங்கன்றதை தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் சேவை. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஏன்னா நீங்கள் பாபா நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் மற்றவங்கள நினைக்க சொல்லுவீங்க. இதுதான் யாத்திரை. இது தான் பக்தி மார்க்கத்தில் அந்த கோபிகைகள் எழுந்திரிச்சு மற்ற கோபிகைகளை எழுப்ப போகிறதாக பாட்டு இருக்கும், திருப்பலி வச்சு. அப்போ எழுந்திரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றவங்களை எழுப்புறாங்கன்னு என்ன அர்த்தம்? மற்றவங்களையும் அது மாதிரி ஆத்ம உணர்வில் பாபாவை நினைங்கன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போத்தைய விஷயத்துடைய நினைவு தான் அது. ஸோ இது யாத்திரை. மனிதர்கள் இறக்கும் பொழுது சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அஞ்ஞான காலத்தில் யாருமே சொர்க்கத்தை நினைக்கிறதே கிடையாது.
சொர்க்கத்தை நினைவு செய்கிறது அப்படின்னா இங்கே இருந்துக்கிட்டே இறக்குறதுன்னு அர்த்தம். மர்ஜிவா வாழ்க்கை சொல்கிறார் இல்லையா, இதுதான் மர்ஜிவா வாழ்க்கை. அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்போ இங்கே இறந்துட்டோன்னு அர்த்தம். அதில் சதிதேவியை சிவனை லவ் பண்ணுறாங்கன்ன உடனே சிவன் எங்கே சிவன் கூட போயிடுவாளோன்ட்டு பூட்டி வச்சுடுவார் அவங்க அப்பா. அப்போ புத்தியினால் சிவனோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்தில் புத்தியினால் சொர்க்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கலியுகத்தில் இறக்கிறது. சொர்க்கத்தை நினைக்கிறோம், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு காரணமான பாபாவை நினைக்கிறோம். இந்த மாதிரி வேறு யாருமே நினைவு செய்கிறது கிடையாது. எங்கள் சர்ச்சிலையும் மசூதியிலும் சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரியா நினைக்கிறாங்க? அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே சொர்க்கம் இருக்காது. திராட்சை தோட்டத்தில் இருப்பாங்க. நாங்கள் அப்போ திராட்சை தோட்டமாக சொர்க்கம்? நாம் திரும்பி போகணும்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லை? எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை 84 பிறவி முடிச்சிட்டோம். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு குஷியின் யாத்திரை அதிகரிக்கும்னு பாபா சொல்கிறார். இல்லை, நினைக்க நினைக்க குஷியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நினைவில் தான் எல்லாம் இருக்குது. பாபா சொல்லல, உங்கள் முகத்தை பார்த்தா பாபா தெரியணுன்றார். அப்போ அது அந்த குஷி இருக்கும்போது தான். அந்த குஷி எப்போ இருக்கும்? பாபா அன்புலேயே மூழ்கி இருக்கும்பொழுது தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆஸ்தியும் நினைவில் இருக்கும் இல்லையா? பாபா நினைக்க நினைக்க நான் அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன்றதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு தந்தையை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க இல்லையா? ஸோ மகிழ்ச்சி இல்லைன்னா நீங்கள் பாபா நினைவில் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். தந்தையை நினைக்காததுனால்தான் தேவையில்லாத எண்ணங்கள் உங்களை குழப்பத்தில் எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அதை பற்றி 1970 அவ்யக்த முரளியிலையும் பாபா சூப்பராக சொல்லியிருப்பார். அந்த பழைய நினைவுகள், பழைய சமஸ்காரத்தை ஒரு வினாடியில் அழிக்கணும், அதான் கண்ட்ரோலிங் பவர் அப்படின்ட்டு. ஸோ அதை இன்றைக்கி போடுறோம். அவ்யக்த முரளி ரொம்ப கம்மியானவங்க தான் பார்க்குறீங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நினைவு செய்யாமல் இருக்கிறதுனால மூச்சு திணறிக்கிட்டே இருக்கிறாங்கன்றார். அப்படின்னு அர்த்தம், விகாரத்தின் பக்கம் புத்தி தடுமாறிக்கிட்டே இருக்குது. நினைக்கலன்னும் பொழுதும் அந்த பக்கமே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களால் இவ்வளவு நேரம் நினைவு செய்ய முடியாதா? 8 மணி நேரம் பாபா நினைக்க சொல்ல முடியாதா? கலியுக காதலன் காதலி நினைக்கிறாங்களே அப்படின்னு அந்த உதாரணத்தை சொல்கிறார். அவங்களால முடியும் பொழுது அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கஷ்டம்தான் பட போகிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படி போதையாக நினைக்கிறாங்க. இங்கே பாபாவை நினைக்க நினைக்க நீங்கள் கஷ்டத்துலேருந்து விடுபடுறீங்க. ஏன் நினைக்க முடியாது? ஏன் நினைக்கக்கூடாது? அந்த கலியுக காதலன் காதலி அவங்க பாட்டுக்கு வெவ்வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கடையை பார்த்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பார். காதலி வீட்டில் ராட்டினம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்போவும் அவங்க முன்னாடி அந்த பிரியதர்ஷன் நின்றுடுவார் இல்லையா? இது சுற்றினதே தெரியாது அவங்களுக்கு அந்த நினைவில். அந்த மாதிரி நாம் பாபாவை நினைவு பண்ணணும். ஏன்னா நம்ம பிரியதர்ஷன் அவர் தானே. ஸோ அங்கே பிரியதர்ஷனை நினைவு செய்வாங்க, பிரியதர்ஷினியை நினைவு செய்வாங்க. இங்கேயோ நீங்கள் ஒரு தந்தையை மட்டும்தான் நினைவு பண்ணணும். தந்தை உங்களை நினைவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாருடைய பிரியதர்ஷன் இல்லை. பாபா நீ நினைக்கல, நான் எதுக்கு பாபா உன்னை நினைக்கணும் அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? அவர் தூய்மையாக இருக்கிறார். நாம் தூய்மையாக இருக்கும்பொழுது தான் சரி, நாம் அவரை நினைத்தால்தான் நாம் தூய்மையாக முடியும். ஆனால் பாபா உங்களை நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் நிறைய பேர் கேட்பாங்க போல இருக்குது, நீ நினைக்கிறியா பாபான்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் எதுக்கு உங்களை நினைக்கணுன்ட்டு. ஆனால் எந்த குழந்தை பாபாவை நினச்சிட்டே இருக்கிறாங்களோ அந்த குழந்தையை நான் நினைக்கிறேன்னும் பாபா சொல்லியிருக்கிறார்.
அது எதுக்குன்னா, நான் நினைக்கல பாபா, நீ நினச்சி என்னை நினைக்க வை அப்படி சொல்லுவாங்க. அதான் சொல்கிறார், நான் எதுக்கு நினைக்கணும் உங்களன்றார். உங்கள் நினைவுனால் அவருடைய நினைவை நீங்கள் இழுக்கணும். தந்தையோ அனைவரின் பிரியதர்ஷன். பாபா நீங்கள் என்னை நினைவு செய்கிறீங்களா அப்படின்னு குழந்தைங்க லெட்டர் எழுதுகிறாங்க. பாபா சொல்கிறாரு, நான் அனைவரின் பிரியதர்ஷனாக இருக்கிறேன். பிறகு பிரியதர்ஷினிகளாகிய உங்களை நான் எப்படி நினைவு செய்ய முடியும்? அப்படி நினைவு செய்யணும் எல்லாரையும் நினைவு செய்ய வேண்டியதாக ஆகிடும் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் நான் பிரியதர்ஷன் தானே. ஸோ அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவரோ அனைவருக்கும் பிரியதர்ஷனாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் பிரியதர்ஷினி ஆக முடியாது நினைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் தான் நினைவு செய்யணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினி ஆகணும். அதாவது நினைவிலே இருக்கணும். ஒருவேளை அவர் பிரியதர்ஷினி ஆனால் எத்தனை பேர் அவர் நினைவு செய்கிறது? அது முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லை, நான் ஒருத்தரையே நினைவு செய்கிற அளவுக்கு என் மேலே என்ன பாவச்சுமை இருக்குதா என்ன அப்படின்னு பாபா கேட்குறார். பாவத்தை நீக்கிறதுக்கு தான் நம்ம பாபாவை நினைக்கிறோம். பாபா கிட்ட என்ன பாவமாக இருக்குது யாரையாவது நினைக்கிறதுக்கு? உங்கள் மேலே தான் பாவச்சுமை இருக்குது. ஸோ பாபாவை நினைக்கலன்னா பாவச்சுமை இறங்காது. மற்றபடி யாரையுமே நான் எதுக்கு நினைவு பண்ணணும்? ஆத்மாக்களாகிய நீங்கள் தான் நினைவு பண்ணணும். எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு புண்ணிய ஆத்மா ஆகிடுவீங்க. பாவங்கள் நீங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய குறிக்கோளில் 2500 வருடம் சேர்த்து வச்ச பாவத்தை இறக்கிறது சாதாரண விஷயமா? அப்போ பாபாவை நினைத்து நினைத்து அதை இறக்கி வைக்கணும். பெரிய குறிக்கோள். ஸோ அந்த பாவச்சுமை சுமக்கிறது தான் அங்கே இருமுடி சுமக்கிறது, காவடி சுமக்கிறது இப்படியெல்லாம் காட்டுறாங்க. ஸோ கடைசியில் இறக்கி வச்சுட்டு வராங்க. போகும்போதெல்லாம் அந்த தெய்வத்துடைய பேரை பாடிக்கிட்டே போவாங்க. அது மாதிரி பாபா நினைவில் இருக்க இருக்க அந்த பாவம் எல்லாம் இறங்கிடுது. மிகப்பெரிய குறிக்கோள். ஆத்ம அபிமானி ஆகிறதுல தான் உழைப்பு இருக்குது. இந்த முழு ஞானமும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப திரிகாலதர்சி ஆகி இருக்கிறீங்க. ஸோ திரிகாலதர்சின்னு என்ன அர்த்தம்? முக்கால ஞானம் அறிந்தவர்னு அர்த்தம். ஸோ அது உங்களுடைய நடத்தையில் தெரியணும் இல்லை? இங்கே பொறுத்துக்கிறது சொர்க்கத்தில் ஆஸ்தி அடையிறதுக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் இங்கே திரிகாலதர்சி ஆகியிருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? தெரிஞ்சுக்கிறது வேறு, தாரணை ஆகிறது வேறு. தாரணை ஆனால் தான் பிரச்சனை வரும்பொழுது உங்களால் பயன்படுத்த முடியும்னு இருக்கிறாரு பாபா. முழு சக்கரமும் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸ்வதஷ்ண சக்கரம். நீங்கள் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறீங்க இல்லையா? உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடிய, சக்தி கொடுக்கக்கூடிய லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் சாந்தி தாமத்திற்கான வழியையும் சுகதாமத்திற்கான வழியையும் உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, நடத்தையின் மூலமாக, முகத்தின் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லை? அனைத்தின் மூலமாகவும் சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஞாபகம் இருக்கணும். ஸோ இந்த புது விஷயங்களை எல்லாம் நீங்கள் தான் கேட்குறீங்க. உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் வசிக்கிறவங்க. இங்கே பாகத்தை ஏற்ற நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம நடிகர்கள். ஸோ உங்கள் புத்தியில் இதே சிந்தனை இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லை? கொஞ்ச நேரம் நடிச்சிட்டு நான் போகிறேன், எல்லோரும் அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு, நானும் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா என்னுடைய இடம் பரந்தாமம் அப்படிங்கிறது சிந்தனை பண்ண அந்த போதை வருன்றார். ஸோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நமக்கு இந்த பூமியில் பாகம் இருக்குது. இப்போ கர்மாதீத்த நிலையில் கண்டிப்பாக நம்ம போயே தீரணும். கர்மாதீத்த நிலையை அடைஞ்சே ஆகணும். பிறகு நாம் தங்க யுகத்தில் வரணும்.
ஸோ இதே ஈடுபாட்டில் உங்கள் புத்தி இருக்கிறதன் மூலமாக தான் உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்க முடியும் இல்லையா. கர்மாதீத்த நிலை அடைஞ்சு போய் சத்தியுகத்துக்கு வரணும், இதே மைண்டில் இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. கர்மாதீத்த நிலைன்னா என்ன அர்த்தம்? இங்கே நடக்கிற எதுவுமே உங்கள் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத நிலை. அப்போ தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். இதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதான் உள்நோக்கு முகம். இப்போ வெளியில் என்ன நடந்தாலும் கர்மாதீத்த நிலையை கெடுக்கிறதுக்கு வருது, நான் அதில் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்குது. சும்மா பண்டிதராட்டம் சொல்லிகிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. பண்டிதர்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே தவிர சுயம் அந்த நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அதோடைய தாக்கம் இருக்காது இல்லையா. தனக்காகவும் முயற்சி பண்ணணும். நான் கூட நினைவு செய்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன்ட்டு பிரம்மா பாபாவும் சொல்கிறார். சில நேரத்தில் மாயையுடைய புயல் எப்படி வருதுன்னா டக்குன்னு உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டிச்சிடுது. அந்த வர்ற செகண்டில் பாபா மறந்து போயிடுவார். பாபா சொன்ன ஞானம் மறந்துடும், லட்சியம் மறந்துடும், எங்கே போயிட்டு இருக்கிறோம், கர்மாதீத்த நிலையில் எல்லாம் மறந்துடும். காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், ஒரு செகண்டில் மறக்க அடிச்சிடும். அதனால தான் அது புயல்ன்றார். புயல் வந்தால் என்ன ஆகும்? அப்படியே மரத்தை வேரோடு அடித்து தூக்கி கடைசோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய புத்தியை முழுக்க முழுக்க அது கண்ட்ரோலில் ஆக்கிரமிச்சிக்குது. ஸோ நிறைய குழந்தைங்க சார்ட் அனுப்புகிறாங்க பாபாவுக்கு. ஸோ இந்த குழந்தை என்னை விட வேகமாக போகுது, என்னை விட அதிகமாக நினைக்கிது அப்படின்னு பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குதாம், பிரம்மா பாபாவுக்கு. ஸோ ஒருவேளை உத்வேகம் வருது போல் இருக்குது, அதனால் சார்ட் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒருவேளை உண்மையிலே அந்த மாதிரி வேகமாக போகிறாங்கன்னா அவங்க முதல் நம்பரில் வர முடியுமே. ஆனால் அப்படி வர்றது கிடையாது. அப்போ அவங்க சார்ட்டு எழுதுகிற வரைக்கும் தான் அந்த வேகம் இருக்குது. பாபா இத்தனை பேரை நான் எனக்கு சமமாக ஆக்குனேன் அப்படின்னு எழுத மாட்டுறாங்க. பாபா எங்களுக்கு இவர் வழி சொன்னார் அப்படின்னு அவரும் எழுதணும், நீங்களும் எழுதணும், அவரும் எழுதணும். ஸோ அப்போ தான் பாபா நம்புவார். இல்லாட்டினா என்ன நினைப்பார்? வெறும் சார்ட் மட்டும் அனுப்புறதுனால வேலை நடக்காது, தனக்கு சமமாக ஆக்கவும் செய்யணும். இல்லை நான் ஞானத்தை கொடுத்தேன், ஆனால் அவங்க ஆனாங்களா, அது முக்கியம் இல்லை. அப்போ அவங்களும் அனுப்பணும், ஆனால் தானே அனுப்புவாங்க. ஸோ ரூப் வசந்த் ரெண்டும் உடையவராகணும் இல்லையா. ஞானம் எந்த அளவுக்கு பக்காவாக சொல்கிறீங்களோ அதுக்கேற்ப யோகத்திலேயும் மூழ்கியவர்களாக இருக்கணும். யோகத்தில் மூழ்கி ஞானத்தை சொல்லணும். அப்படி இல்லைன்னா பாபாவுக்கு சமமாக ஆகலைன்னு அர்த்தம். ஸோ ரூப்பாகவும் வசந்தாகவும் ரொம்ப துல்லியமாக ஆகணும். அதாவது ஞானியாகவும் யோகியாகவும். இதில் தான் உழைப்பு இருக்குது. ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கணும். ஆனால் தேக அபிமானம் அந்த ரூப் வசந்த நிலையை அழிச்சிடுது. ராவணன் உங்களை மறுபடி தேக அபிமானியாக ஆக்கிடுறான். இப்போ நீங்கள் தேகி அபிமானி ஆகிறீங்க, அதாவது ஆத்ம அபிமானி ஆகிறீங்க. அரை கல்பத்துக்கு பிறகு மாயை மறுபடியும் உங்களை தேக அபிமானியாக ஆக்கிடுறான். ஸோ யார் தேகி அபிமானியாக, அதாவது குழம்பக்கூடாதுன்றதுக்காக ஆத்மான்னு சொல்கிறேன். யார் ஆத்மா அபிமானியாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப இனிமையானவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்போ புரிஞ்சிக்கலாம் அவங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்களா தேக உணர்வில் இருக்கிறாங்களான்ட்டு. இப்போ தேக உணர்வில் இருந்தாலே அந்த வார்த்தையில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு யாரும் சம்பூர்ணம் ஆகலை. அதனால் யாருடைய மனசையும் நீங்கள் புண்படுத்தக்கூடாது இல்லையா. சம்பூர்ணம் ஆகலைன்னும் பொழுது அவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நம்ம சம்பூர்ணமாகிறது தானே லட்சியம். அதனால் திருப்பி நீங்கள் அவங்க மனசை புண்படுத்தக்கூடாது, துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா எப்போவுமே சொல்கிறார். எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ யார் வந்தாலும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். எப்படி? வார்த்தையினால் மட்டும் இல்லை,
உங்கள் நடத்தையின் மூலமாகவும். இல்லை உங்களை பார்த்தா பாபா தெரியணும். அவங்க இந்த மாதிரி யாராவது மாறி இருக்கிறாங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி, ஆஹா இவங்க சொல்கிற மாதிரி இவங்க இருக்கிறாங்களேன்னு உணரணும். அப்படி இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் பேசுகிறது, செய்கிற காரியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ராயலாக இருக்கணும். ஈஸ்வரிய குழந்தைங்களுடைய வாயிலிருந்து எப்பவும் ரத்தினங்கள் மட்டும்தான் வெளிப்படணும். ஏன்னா நீங்கள் மனிதர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறீங்க இல்லையா? இப்போ ரோட்டோரமாக அனாதைகளாக இருக்கிறவங்கள மீட்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அப்போ தானே வருவாங்க. இவங்களே கத்திக்கிட்டு இருந்தால் அதுக்கு நான் இங்கேயே இருக்கிறேன்ருவாங்க. அப்படி இருக்கும்போது கலியுகத்திலேருந்து ஒருத்தரை நீங்கள் மீட்கணுன்னா எவ்வளோ அன்பாக பேசணும். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு தோணும். அதனால தான் இனிமையாக பேசணும். வாயிலிருந்து ரத்தினங்கள் தான் வரணும். ஞான ரத்தினங்கள், ரத்தினம் மாதிரி இனிமையான வார்த்தைகள் தான் வெளிப்படணும். ஏன்னா மனிதர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்குறவங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லை இங்கே இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள் கல் மாதிரி இருக்குது, இங்கே வேண்டாம் நம்ம வேறு உலகத்துக்கு போகலான்னு கூப்பிட்ற உங்களுடைய வார்த்தை இனிமையாக இருக்கணும். உங்கள் வார்த்தையே கல் மாதிரி இருந்தால் எப்படி, எதை நம்பி வருவாங்க? ஸோ அவங்களுக்கு வழி சொல்லணும், புரிய வைக்கணும். நீங்கள் பரமாத்மாவுடைய குழந்தைங்க தானே. அப்போ அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கணும் இல்லை, அவருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை. அப்போ சொர்க்கத்தை அவர் உருவாக்குறாருன்னா அங்கெல்லாம் நீங்கள் இருக்கணும். ஏன் இப்போ சொர்க்கராஜ்யம் உங்களுக்கு இல்லைன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உண்மையிலே தந்தைக்கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடச்சிருந்துச்சு. பாரதவாசிகளாகிய நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு 84 பிறவி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இழந்தோம், ராவணன் வழிபடி போய். இப்போ ராவணனை வெல்லணும், அதற்கான வழியை சொல்லத்தான் பாபா வந்திருக்கிறார். அப்படி வென்றுதான் லக்ஷ்மி நாராயணன் அந்த ராஜ்யத்தை அடைஞ்சாங்க. நாமளும் அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய குலத்தை சார்ந்தவர்கள்தான்றது புரிஞ்சு இருக்கணும். ஏன் உங்களை குறைவாக நினச்சிக்கிறீங்க? நான் லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சத்தை சார்ந்தவன்னு புரிஞ்சுக்கோங்க. எல்லோருமே முழுமை ஆகிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் இல்லைன்னு பாபா புரிஞ்சுக்கிறார். ஸோ ஏன்னா அவங்க மனசில் நம்மளெல்லாம் முழுசாக ஆக முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போவே தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி அவங்க நம்ம குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க? ஏன்னா இங்கே கடவுள் சொல்கிறார், நீங்கள் 84 பிறவி எடுத்திருக்கிறீங்க, சம்பூர்ணமாகி இருக்கிறீங்கன்ட்டு. இப்போ அந்த நிச்சய புத்தி இல்லை இல்லையா? தந்தை 21 பிறவிக்கான பாக்கியத்தை சேமிப்பு செய்ய வச்சார். அதைத்தான் நீங்கள் சாப்பிட்டீங்க. பிறகு அது முடிய ஆரம்பிச்சுது. துரி ஏறி ஏறி தமோ பிரதானமாக சோழி மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ நம்ம கொடுத்ததெல்லாம் கடவுள்ன்றது இப்படி தூய்மையாக்குறதன் மூலமாக தான். அதன் மூலமாக தான் எல்லாம் சேமிப்பாகுது. தூய்மை இழக்க இழக்க அனைத்தையும் இழக்கிறோம். துரு ஏறி ஏறி தமோ பிரதானமாக சோழி மாதிரி ஆகிட்டீங்க. இதே பாரதம் 100% செழிப்போடு இருந்தது. இவங்களுக்கு இந்த ஆஸ்தி எங்கேருந்து கிடைச்சது? நடிப்பவர்கள் தானே சொல்ல முடியும் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆஸ்தி. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தா லிக்விட் கோல்டுன்ட்டு பெட்ரோல் கிடைக்கிது. ஸோ அதை வச்சு தான் அவங்க உலகத்தில் பெரிய பணக்காரர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் கிடைக்கிது. ஸோ மனிதர்கள் தான் நடிகர்கள் ஆகிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு அரசாட்சி எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு இப்போ அவங்களுக்கு தெரியணும். ஸோ அதை புரிய வைக்க வேண்டியது உங்களோட கடமை. ஸோ எவ்வளோ நல்ல நல்ல பாயிண்ட் புரிய வைக்கிறதுக்கு இருக்குது. கண்டிப்பாக அதற்கு முந்தைய ஜென்மத்தில் தான் இந்த ராஜ்ய பாக்கியத்தை அவங்க அடைஞ்சிருக்க முடியும் இல்லை. ராஜ குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு தேவையான காரியத்தை அதற்கு முந்தைய ஜென்மத்தில், அதாவது சங்கமேகத்தில் லக்ஷ்மி நாராயணன் பண்ணியிருப்பாங்க. தந்தை தான் பதித்த பாவனர். நான் உங்களுக்கு
கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் கதியை புரிய வைக்கிறேன். இல்லை, அழுக்கானவர்களை தூய்மையாக்குறவர் பாப்பா தான். ஸோ எந்த கர்மம் செஞ்சதுனால அழுக்கானீங்கன்னு சொல்லி விகர்மம் ஆச்சின்னு சொல்லி, இப்போ சுகர்மம், சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மம் செய்து எப்படி புண்ணியத்தை சேமிக்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுடைய எல்லா கர்மங்களும் விகர்மமாக, அதாவது பாவகர்மமாக ஆகிடுது. சொர்க்கத்தில் உங்களுடைய எல்லா கர்மங்களும் அகர்மமாகிடும். அது சுகர்மத்திலையும் வராது, விகர்மத்திலையும் வராது. கண்டிப்பாக துக்கம் கொடுக்க மாட்டீங்க, ஆனாலும் அங்கே புண்ணிய கணக்கு சேராது. ஏன்னா இப்போ சேர்த்த புண்ணியத்துக்கான செலவு தான் அது. ஸோ அதை செலவு பண்ணுறீங்க. ஸோ அதை பாபா திவ்ய திருஷ்டி மூலமாக காட்டி இருக்கிறார் சொர்க்கம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ அந்த உலகமே தெய்வீக சிருஷ்டி இல்லையா, கடவுளால் படைக்கப்பட்ட சிருஷ்டி அது. அதை படைத்த சிருஷ்டிகர்த்தா நான் ஆவேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் கண்டிப்பாக நான் சங்கமேகத்தில் தான் வர வேண்டி இருக்குது. அங்கே தான் இந்த படைப்பு காரியம் நடக்குது. இது ராவண ராஜ்யம், அது ஈஸ்வரிய ராஜ்யம். இறைவன் இப்போ ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார் ஈஸ்வரிய ராஜ்யத்தை. நீங்கள் எல்லோரும் இப்போ இறைவனுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குது. பாரதவாசிகள் தான் செழிப்போடு இருந்தாங்க. இப்போ அனைத்தையும் இழந்து திவால் ஆகிட்டாங்க. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட நாடகம். ஏன் நாடகன்றாரு? ஏன்னா நடந்ததே நடக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. ஸோ எல்லாருடைய விருட்சமும் தனித்தனி, பல வகையான விருட்சம் இல்லை, பல வகையான கிளைகள் கொண்ட விருட்சம் இந்த மனித சிருஷ்டி விருட்சம். இதில் ஒவ்வொரு தர்மமும் தனித்தனி விருட்சம் மாதிரி. அது ஆக்சுவலாக இந்த முக்கியமான விருட்சத்துடைய ஒரு கிளை தான் அது. தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் தேவதா தர்மத்தில் ஜென்மம் எடுப்பாங்க சத்தியுகத்தில். கிறிஸ்தவ தர்மத்தினர் அவங்க தர்மத்தில் குஷியாக இருக்கிறாங்க துவாபரகத்தில் ஸோ மற்றவர்களை கூட தங்களுடைய தர்மத்தில் இழுத்துட்டாங்க. காரணம், பாரதவாசிகள் தங்களுடைய தர்மத்தையே மறந்துட்டாங்க. அதனால் கிறிஸ்தவ தர்மம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சி அதில் போயிடுறாங்க. ஸோ நம்ம தர்மம் எவ்வளோ உயர்ந்ததுன்றது மறந்துடுச்சு, அதனால் அங்கே போயிடுறாங்க. ஸோ வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்காக நிறைய பேர் போகிறாங்க, ஏன்னா அங்கே நிறைய சம்பளம் கிடைக்கிது. ஸோ அப்போ எல்லா விதத்துலேயும் அங்கே வசதியாக இருக்கும்போது அந்த மதத்துக்கு மாறிடுறாங்க. இந்த நாடகம் எவ்வளோ அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல புத்தி வேணும். சிந்தனை கடலை கடையும் பொழுது தான் எல்லாமே புரியும். இதை பற்றி சிந்தனை பண்ணணும், அப்போ தான் எல்லாமே புரியும், எதனால் விட்டுட்டு போனாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்ம வேலை ஞானத்தை சொல்கிறது. உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு வருவாங்க. இது அது வரைக்கும் எல்லாம் இறந்து கிடக்கிற மாதிரி தான், பிணம் மாதிரி தான் இல்லை. தன் தர்மத்தை பற்றிய எந்த சுயநினைவும் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜில் மயங்கி கிடக்கிற மாதிரி தானே. ஸோ அப்போ அவங்கள எழுப்புறது தான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்குது. ஸோ இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். அதனால் குழந்தைங்க, நீங்கள் கூட இப்போ மற்றவர்களை உங்களுக்கு சமமாக சதா சுகமுடையவராக மாற்றணும். ஏன்னா உங்களுடைய தொழிலே இது தான், எது அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறது. ஸோ அதுதானே தந்தையுடைய தொழிலும், அப்போ குழந்தையுடைய தொழிலும் அதுதானே. உங்களுடைய முகம் எப்போவுமே தேவதைகள் மாதிரி குஷியில் மலர்ந்துருக்கணுன்ற. அப்போ நான் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், அந்த சொர்க்கத்தின் அதிபதி நான், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது தான் இந்த போதை வரும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு நாட்டில் சண்டை வர்றதுனால நம்ம இங்கே பரிதாபப்படலாம், பட் நம்ம பாதிக்கப்படலை இல்லை, ஏன்னா நமக்கு நடக்கலை.
ஏன்னா நாம் இப்போ அங்கே இல்லை. அதே மாதிரி தான் பாபா சொல்கிறார், கலியுகத்தின் விஷயம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது காரணம் நீங்கள் கலியுகத்தில் இருக்கிற கலியுகத்துலேருந்து வெளில வந்துடுங்க, சூக்ஷ்மதனத்துக்கு வந்துடுங்க, சத்தியுகத்துக்கு வந்துடுங்க. அது சுகமான உலகம். அப்போ அந்த சுகத்தில் உங்கள் முகம் இப்போவே மலர்ந்து இருக்கோன்றார். நான் உலகத்துக்கே அதிபதி ஆக போகிறேன் அப்படிங்கிறது சாதாரண விஷயமா? அது உங்களுக்கு தெரியுதில்ல. அதை நினச்சிக்கிட்டே இருக்க தான் அந்த போதை வரும். நீங்கள் அன்பான குழந்தைகள், கோபம் வராமல் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா குழந்தைங்களுக்கு சுகத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ அதனால் குழந்தைங்க கூட எல்லோருக்கும் சுகத்தின் வழியை, அதாவது சொர்க்கத்திற்கான வழியை சொல்லணும். தந்தை சுகத்தை கொடுப்பவர், துக்கத்தை நீக்குபவர். ஸோ அதனால் அவருடைய குழந்தைகளாகிய நீங்களும் கூட சுகத்தை கொடுப்பவராக, துக்கத்தை நீக்குபவராக ஆகணுமே தவிர யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இல்லை, சுகத்தை கொடுப்பவர் துக்கத்தை கொடுக்க முடியுமா? துக்கம் அவங்க துக்கம் கொடுப்பாங்க இல்லையா? பாம்பு கடிக்க தான் செய்யும், அதனால் பாம்பு அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் சுகத்தை கொடுக்க வந்திருக்கிறீங்க, அவங்கள காப்பாற்ற வந்திருக்கிறீங்க. அதனால் யாருக்குமே நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது. துக்கம் கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு தண்டனை அதிகரிச்சிடும். யாருமே தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ துக்கத்தை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு 2 காரணம். ஒன்று, சுகத்தை கொடுக்குறவருடைய குழந்தை நீங்கள். இன்னொன்று, சுகத்தை கொடுக்குறவருடைய குழந்தையாகி நீங்கள் துக்கம் கொடுத்தீங்கன்னா 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். யாரும் தண்டனையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதுதான் ஞானம். இல்லை, இங்கே கெஞ்சி கதற வேலையெல்லாம் கிடையாது. பக்தியிலே அவங்க கெஞ்சினாலும் ஒன்றும் தப்பிக்கிறது கிடையாது. ஸோ குழந்தைங்களுக்காக குறிப்பாக விசாரணை குழு அமரும். அதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே. அப்போ உங்களுக்கு காட்சி கிடைக்கும். இந்த மாதிரிலாம் தடை ஏற்படுத்தினீங்க இல்லையா? பாபா குழந்தையாக இருந்துட்டு ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்குறீங்கனாலே தடை ஏற்படுத்துகிறீங்கன்னு தானே அர்த்தம். யாருக்கு துக்கம் கொடுத்தாலுமே. ஸோ அப்போ நிறைய தண்டனை வாங்குவீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ கல்பமாக நாம் இப்படித்தான் ஆகிடுவோம் அப்படின்னு காட்சி வேற கிடைக்கும். ஸோ அப்போ எப்படி துடிப்போம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி காட்சி பார்க்கும் பொழுது பாபா மற்றவங்கக்கிட்ட அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு தடை விதிச்சிருந்தாராம். கடைசியில் மிகச்சரியாக தெரிய வரும். ஏன்னா முன்னாடியே யார் என்ன ஆவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் முயற்சி பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் பாபா அதை தடை விதிச்சிருக்கிறார். ஸோ கடைசியில் கரெக்டாக, ஏன்னா அது முயற்சி டைம் முடிஞ்சிடுச்சு, அதனால் அப்போ கரெக்டாக தெரிய வரும். ஸோ ஆரம்பத்தில் அது கரெக்டாக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்தில் அப்போத்தைய முயற்சிக்கு ஏற்ப தான் காட்சி கிடச்சிருக்கும். இன்னும் போக போக தீவிரமாக சாட்சாத்காரமாகும், வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? நிறைய பாபா குழந்தை ஆகிடுவாங்க. அபுமலையோடைய அடிவாரம் வரை வரிசை நின்றுடுவாங்களாம். இப்போ எவ்வளோ பாபா குழந்தை ஆவாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ பாபாவை யாருமே சந்திக்க முடியாமல் இருப்பாங்க. ஆஹா பிரபு உனது லீலையே லீலைன்னுவாங்களாம். இதுவும் பாடப்பட்டு இருக்குது இல்லையா? வித்வான்கள் பண்டிதர்கள் எல்லாம் கூட கடைசியில் வருவாங்க. ஏன்னா அவங்களுடைய சிம்மாசனங்களும் ஆடி போயிடும். அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு அகங்காரம், ஒரு போதை இருக்கும். அது ஆட்டம் கண்டுடுச்சுன்னா தானாக வரப்போகிறாங்க. ஸோ குழந்தைகளாகிய நீங்களும் மிகவும் குஷியில் இருப்பீங்க. ஏன்னா சத்தியத்தை பிடிச்சிட்டிங்க, அது வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. பிடிச்சிட்டு இருந்ததுக்கான பலனை அங்கே அனுபவிப்பீங்க கடைசியில். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள். இப்படிப்பட்ட அன்பு நினைவுகள் முழு கல்பத்திலும் ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கிது கடவுள்கிட்ட இருந்து. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபா கிட்டேருந்து அன்பை பெறுகிறீர்கள்.
அது மட்டும் இல்லை, உங்களுடைய பாவங்களும் அழியுது இல்லையா? இப்போ இரட்டை வருமானம். அது மட்டும் இல்லை, நினைக்க உங்களுக்கு தாரணையும் ஆகுது. அதனால் குழந்தைங்களுக்கு அளவு கடந்த குஷி இருக்கணும். யார் வந்தாலும் அவங்களுக்கு சொர்க்கத்திற்கான வழியை சொல்லணும். எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து அடையிறது சாதாரண விஷயமா என்ன? அப்போ எல்லையற்ற ஆஸ்தி அடையணும்னா அந்த மாதிரி எல்லையற்ற முயற்சி பண்ணணும்ல, எல்லையற்ற தியாகம் பண்ணணும்னு பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? உயர்ந்த பதவி அடையணும், எல்லையற்ற பதவி அடையணும்னா தியாகமும் எல்லையற்றதாக இருக்கணும். எதுவுமே என் இதில் ஒரு பாபாவை தவிர அப்படி இருக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது நடக்கிறது எல்லாம் முழுக்க ராயலாக இருக்கணும். அதில் கவனம் கொடுக்கணும். அது வீட்டிலருந்தே தொடங்கணும் இல்லை? வீட்டில் தான் நம்ம ரொம்ப அலட்சியமாக இருப்போம். அங்கேயே ராயலாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்தா பாபா தெரியுதுன்றதை மற்றவங்க உணர்கிற மாதிரி நடந்துக்கிறேன்னா அப்படின்னு செக் பண்ணணும். உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். உங்களுக்கு சமமாக மற்றவர்களை ஆக்கக்கூடிய சேவை பண்ணணும். யாருடைய மனசையும் எந்த காரணத்தை கொண்டும் புண்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பாக கோபத்தின் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும். முகம் எப்போவுமே தேவதைகள் மாதிரி மலர்ந்ததாக வச்சுருக்கணும். சுயம் உங்களை நீங்கள் ஞானம் மற்றும் யோக பலத்தினால தேவதையாக ஆக்கிக்கணும். ஸோ அவங்க முகம் எப்போவுமே மலர்ந்து இருக்கணுன்றார். ஏன்னா மலர்ந்து இருக்கிற முகம்தான் கடவுளை வெளிப்படுத்தும். ஆக்சுவலாக சில பெண்கள் ரொம்ப அழகாக அந்த புன்னகை நிரம்பிய முகத்தோடு இருக்கும்போது தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு பாடுறாங்கல்ல. ஸோ காரணம் அது கடவுளை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக இருக்குது. முன் ஜென்மத்தில் அந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கலாம், அல்லது இப்போவே கூட அவங்களுடைய குணம் அப்படி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய முகம் எப்போவுமே மலர்ந்ததாக இருக்கணும். ஏன்னா மலர்ந்த முகத்தில் பாபா வெளிப்படுறார், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பாட்டு கூட இருக்கு இல்லையா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் அண்ணா சொன்னார் இல்லையா? மொத்தத்தில் அந்த புன்னகையில் தான் அது கரெக்ட், அது நம்மளை தான் குறிக்கும் இல்லையா? நம்ம தான் அந்த ஏழை, நம்மளுடைய அந்த புன்னகையில் தான் இறைவன் தெரிவார். வரதானம். ஆனால் அவங்க அந்தளவுக்கு ஆழமாக யோசித்து எழுதலை, ஆனால் கரெக்டாக அது வந்துடுச்சு. வரதானம். சக்திசாலியான கண்ணாடி மூலமாக எல்லோருக்கும் தங்களுடைய சுய தரிசனத்தை சேவிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எப்படி கண்ணாடி முன்னாடி யார் போய் நின்னாலும் யார் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்களுடைய உருவம் தான் அதில் தெளிவாக தெரியும் இல்லையா? ஒருவேளை கண்ணாடி கிளியராக இல்லை, சக்திசாலியாக இல்லை, அதாவது கிளியராக இல்லை அப்படின்னா உண்மையான உருவத்துக்கு பதிலாக அது வேறு மாதிரி இருக்கும், பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் இல்லையா? திடீர்னு மெலிந்தவராக காட்டும், இல்லைன்னா ரொம்ப குண்டானவராக காட்டும். அதனால் நீங்கள் எப்படி சக்திசாலியான கண்ணாடியாக ஆகணும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி வர்றவங்களுக்கு அவங்களுடைய உண்மையான குணம் என்னன்னு உணரணும். சூப்பர் இல்லையா? நீங்கள் அன்பாக பேசும்போது இப்படித்தானே நம்மளும் ஒரு காலத்தில் இருந்தோம் அப்படின்னு அது டச் ஆகணும். குழந்தைங்கள பார்த்தா நமக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் அதுதான், ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் தங்களை உணரணும். அதாவது உங்களுக்கு முன்னாடி வந்த உடனே அவங்க தன்னுடைய உடல் உணர்வே மறந்துடணும், தங்களுடைய ஆத்ம உணர்வில் நிலை பெறணும். இதுதான் உண்மையான சேவை. இதன் மூலமாக தான் வெற்றி கோஷங்கள் எழும்பும். ஸோ உங்களுக்கு எதிர வரவங்க உடல் உணர்வை மறக்கணுன்னா நீங்கள் உடல் உணர்வை மறந்த நிலையில் ஆத்ம உணர்வில் இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க ஆத்ம உணர்வில் நிலை பெறுவாங்க. இதுதான் உண்மையான சேவைன்றார் இல்லை? அவங்களுடைய சுய ரூபத்தை சுய குணத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடியாக நீங்கள் மாறணும். அது அவங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றார். ஸோ அப்படி நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னா
வெற்றி கோஷங்கள் எழும்பும். ஈஸியாக பாபா வெளிப்படுவார் அப்படிங்கிறார். ஸ்லோகன்: படிப்பினையை தங்கள் சொரூபத்தில் கொண்டுட்டு வரவங்க தான் ஞான சொரூபமான, அன்பு சொரூபமான ஆத்மாக்கள் இல்லையா? நான் என்ன செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். சொல்கிறது கிடையாது இல்லையா? சொல்கிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்குதான்னு பார்ப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் செய்கிறத பார்த்து அதே மாதிரி நான் ஆகணும்னு தோணும். ஸோ இது வரதானத்துடைய தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ அது தங்கள் சொரூபத்தில் இருக்கணும், அந்த ஞானத்தின் சொரூபமாக அவங்க இருக்கணும். ஸோ அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவங்களுடைய பழக்கமாக இருக்கணும். அந்த ஞானத்தில் படிக்கிறதெல்லாம் அவங்களுடைய குணாதிசயமாக மாறிடணும். அப்போ தான் அவங்க ஞான சொரூபமான ஆத்மாக்கள், அன்பு சொரூபமான ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். அவ்யக்த இஷாரா: நிச்சயம் என்னும் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். பாபா மேலே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நிச்சய புத்தி இருக்குது. அதனால தான் பாபா குழந்தை ஆகி இருக்கிறோம். ஆனால் அது மட்டும் பத்தாது, உங்கள் மேலேயும் நிச்சய புத்தி இருக்கணும் இல்லையா? பாபா சொல்கிறதெல்லாம் என்னால் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற அந்த நிச்சய புத்தி நம்பிக்கையோடு காரியம் செய்யுங்க. விகாரத்தை வெல்றதா இருக்கட்டும், தெய்வீக குணத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும், சமஸ்காரம் ஒத்து போகிறதா இருக்கட்டும், கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு நிச்சய புத்தியோட காரியம் செய்யுங்க. அப்போ வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த வெற்றிக்கு முன்னாடி பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை. பிரச்சனை வர்றதே நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்துறதுக்காகத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களை வெளிப்படுத்தி உங்களை இப்படி ஆக்குன பாபாவை வெளிப்படுத்தத்தான் பிரச்சனை வருது. அதனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இருக்கணும். ஸோ நிச்சய புத்தியோடு நீங்கள் காரியம் செய்யும் பொழுது உங்களுக்கு வர பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாகவே ஃபீல் ஆகாது, விளையாட்டாக தான் ஃபீல் ஆகுன்றார். இல்லை அதெல்லாம் நான் ஜெயிச்சிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அது ஒரு விளையாட்டாக ஃபீல் ஆகும். அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குது. முடியுமா? இல்லை, அதுதான் நம்மளால் முடியுமே, ஒவ்வொரு கல்பத்திலையும் ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கணும். அவ்வளோதான். ஸோ விளையாட்டு குஷியாக தானே ஆடுவாங்க, கஷ்டப்பட்டு ஆடுவாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பிரச்சனை. குஷியாக அதை எதிர்கொள்வீங்க. எந்த காரியமும் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதெல்லாம் நான் இடது கையாலே முடிச்சிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா இடது கையில் செய்கிறது கஷ்டம், இடது கையாலே என்னால் செய்ய முடிகிற அளவுக்கு அது ஈஸி அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த மாதிரி இதுவும் புத்தியின் விளையாட்டு, ஈஸியான விளையாட்டு. ஸோ ஈஸி யோகின்றதுக்கு இதுவும் ஒரு அர்த்தம் இல்லையா? ஈஸியாக பாபா நினைவில் இருக்கிறது, பாபா நினைவில் இருந்து அனைத்தையும் ஈஸியாக ஆக்குறது. ஸோ விளையாடுறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க தானே. அப்போ பிரச்சனையே உங்களுக்கு விளையாட்டாக இருந்தால் ஏன் பயப்பட போகிறீங்க? செம்ம பவர்ஃபுல்லான அவ்யக்த இஷாரா. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.